வெல்கம் டு ஜமாய் வித் சமசு சேனல். இன்னைக்கு நாம் ஒரு புது ட்ரைக்காக ஒரு டிஷ் நான் ரெடி பண்ண போகிறேன். அது என்ன டிஷ் நேம் பார்த்தீங்கன்னா சீராளம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் எசன்ஸ் புரியும். என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீராளம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் டிஃபன் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கிளாஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு சாம்பார் பருப்பு, சரிங்களா? சாம்பார் பருப்பு சும்மா 1 ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டா போதும். எதுக்காக இந்த பருப்பு சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, டிஃபன் அரிசி, அந்த டிஃபன் அரிசி ரொம்ப சாஃப்டா வரணும். இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டா வரணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம ஊற வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 2 hours ஊறட்டோங்க. ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ அரிசி ஊற வச்சாச்சுங்க. ஆஃப்டர் 2 hours இந்த சோக் பண்ண அரிசியை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சு, அரிசி பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ அதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரிசி பருப்பு ஊற வச்சு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம் மிக்சியில. இது 1 கிளாஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நான் இன்னைக்கு சொல்றேங்க. எல்லா கணக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்க வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கணக்கு எடுத்துட்டு பண்ணுங்க. எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்களோ எடுத்து பண்ணுங்க. இது தாராளமா 2ல இருந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அரிசி போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 10 எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு நான் 10ல இருந்து 12 வரைக்கும் சேர்த்துருக்கேங்க. 1 கிளாஸ் மெஷர்மெண்ட்டுக்கு 10ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற பூண்டு. இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. இந்த சோம்பு எப்போ சேர்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திருப்பிக்கிட்டு கடைசியில நம்ம இறக்குவோம் பார்த்தீங்களா, மிக்சில இருந்து மாவு எடுக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும். அப்போதான் இந்த சோம்பை இந்த அரைச்சதுல சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கலவையை இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சுக்கணுங்க. தண்ணி லைட்டா ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பதத்துல இருக்கும்போது நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சுங்க. பாத்துக்கோங்க, இட்லி பேஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு வெசல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இததான் நம்ம இட்லியா ஊத்த போறோம். இந்த இட்லியா ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாலாம் போட்டதுனால ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல வருங்க. நேச்சுரல் ஃபிளேவர் இது. எந்த ஆர்டிபிஷியல்ஸும் நம்ம யூஸ் இல்லாம வாஷ் பண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதை இட்லியா ஊத்துறதுக்கு ஒரு சில இன்கிரீடியன்ட் இதுல நம்ம சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு, ஏன்னா இட்லியை ஊற்றுவோம், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த இட்லியே வெறுமனே எடுத்து சாப்பிடுவாங்க சுட சுட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆனியன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஆனியன் போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வருவாங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ்
கறி லீவ்ஸ் இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. கிள்ளி போட்டுட்டு கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே ப்ராசஸ் தாங்க. இட்லி ஊற்றுனதுக்கு அப்புறம் இன்னொரு இது செய்ய போறோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை இட்லி ஊத்திட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இட்லி குண்டான்ல இட்லி மாதிரி ஊத்தி வச்சிடலாம். இது வந்து ப்ராப்பர் இட்லியா வராதுங்க. அது எப்படி இருக்கும்னா இட்லினாக்கா சாஃப்டா ஃப்ளஃபியா ஸ்பாஞ்சியா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஸ்டோனிஷா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிரேவி செஞ்சு அதுல இந்த இட்லியே போடுவோம். குருமா மாதிரி ஒரு கிரேவி செஞ்சுட்டு அதுல தான் இந்த இட்லியை பீசஸா கட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால இது பருப்பு சேர்த்துருக்கோன்றதுனால இட்லி வந்து பல்ஜ்டா வராது. நார்மல் இட்லிஸ் மாதிரி வராது. பாருங்க. இப்போ இட்லி ஊத்தி வச்சாச்சுங்க. இத வந்து 15 to 20 minutes நல்லா வேக விடுங்க. நார்மல் இட்லிக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தா போதும். ஆனா இந்த இட்லிக்கு வந்துட்டு கண்டிப்பா 15 to 20 minutes வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்குள்ளார நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்துடலாம். குருமா மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னென்ன சேர்க்கணும்ன்றத சொல்லிடுறேன். தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு உடைச்சிக்கல்ல சட்னிக்கு போடுவோம் பாருங்க, எல்லோ கிராம், அந்த உடைச்சிக்கல்ல அரைக்கிறதுக்கு மிக்சில நான் ஆல்ரெடி கசகசா முந்திரி போட்டு ஊற வச்சிருக்கேங்க. அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, தேங்காய். இதுல தேங்காய் அதிகமா போடக்கூடாதுங்க. தேங்காய் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு இந்த பொட்டுக்கடலை சட்னி கடலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் அந்த திக்கான ஒரு கிரேவி கிடைக்கும். வாட்டரியா இருந்ததுன்னாக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கா இருந்தாதான் அந்த கிரேவி ஃபார்ம் ஆக நம்ம கோட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ இந்த உடைச்ச கல்லைய ஒரு இந்த ஸ்பூன்ல பாத்துக்கோங்க. இந்த ஸ்பூன்ல நான் 2ல இருந்து 2.5 போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். ஏன் கேஷ்யூஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல சட்னி பதத்துல இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா எவ்வளோ ப்ராசஸ் இருக்கேம்மா அப்படின்ட்டு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது பண்றது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரிசியை ஊற வைக்கிறோம். அரிசி பருப்பு சேர்த்து ஊற வைக்கிறோம். அது 2-3 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு அதை அரைக்கிறோம். அரைக்கும் போது ஒரு சில விஷயம் எல்லாம் சேர்க்கிறோம். என்னென்ன சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி பருப்பு கலந்து. ஸோ அந்த 1 கிளாஸ்க்கு வந்துட்டு நான் 10 மிளகாய் போட்டேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு தோல் உரிச்சு, பூண்டு வந்து ஒரு 10ல இருந்து 15, அது எவ்வளவு போட்டாலும் அது நல்லதா இருக்கும், ஹெல்தியும் கூட. ஸோ அதை போட்டு அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை வந்துட்டு இட்லியா ஊத்தணும் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க, சின்னதா கட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகேங்களா? ஸோ அந்த அரைக்கும் போது சோம்பும் போட்டு அரைக்கணும். அந்த சோம்பு போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி, உப்பு, சால்ட், காரம் எல்லாம் இந்த டைம்ல பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இட்லியா ஊத்தி வச்சிருங்க. ஊத்தி வச்சுட்டு இட்லியா வர்றதுமா, நார்மல் இட்லியா வருமா அப்படின்னு பார்த்தா வராது. இது வந்து வேற மாதிரி பிளாட்டா தான் இருக்கும். ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு நம்ம அது ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஸ்லைஸ் போட போறோம். சரிங்களா? ஸோ அது நீங்க வந்துட்டு நல்லா ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இது ஸ்டெப் நம்பர் 2.
ஸ்டெப் நம்பர் 3 இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கிரேவியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் இருக்கு. கோகோனட் சும்மா நான் ஒரு பீஸ் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி, ரிச் டேஸ்ட்காக முந்திரியும் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு ஒரு நைஸ் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த இட்லி வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இட்லி வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அது வேகட்டும். அதுக்கப்புறம் நான் 3rd ஸ்டெப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பேஷன்ஸ், கொஞ்சம் கைப்பக்குவம், கொஞ்சம் லவ் இருந்தாலே அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப அழகா வருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு இப்போ இந்த கொரோனா சீசன்ல மட்டன் ஷாப்ஸ் இருந்தாலும் சரி, சிக்கன் ஷாப்ஸ் இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு பயம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இந்த சீசன்ல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இந்த டிஷ் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு நான்வெஜ். இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா எல்லா மசாலாஸும் இதுல நம்ம போட்டிருக்கோம். அதனால டிட்டோ இது மட்டன் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் வித் கிரேவியோட. அதனால டைம் எடுக்குதுன்னுட்டு கவலைப்படாதீங்க. பொறுமையா செஞ்சீங்கன்னாக்கா செம்ம டேஸ்டா வரும். இப்போ இந்த இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. ஸோ ஓகே, நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இட்லி பாத்தீங்கன்னா நார்மலா பல்ஸ்டாலாம் இல்ல, ஃபிளஃபியாலாம் இல்ல, ரொம்ப பிளாட்டா தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். சூடு ஆறிட்டதுக்கு பிறகு நம்ம இதை தனியா எடுத்து இதை வந்து நம்ம ஸ்லைஸ் போடணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸ்லைஸ் போடும்போது நமக்கு ஆறிடுச்சு. இப்போ இந்த இட்லி எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். டேஸ்டி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடுவாங்க. சூடா இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது வந்து மசாலா இட்லின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சட்னி தனியா வச்சு சாப்பிடலாம். இது இல்லாம நான் பண்ண போற ரெசிபி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும்தான். அது மட்டும் முடிச்சிட்டோம்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ரப்பரியா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ரப்பரியா தான் இருக்கும். இதை வந்து நாம இப்போ ஸ்லைஸ் போடுவோம். நமக்கு என்ன மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். குட்டி குட்டியா வேணும்னா குட்டி குட்டியா போடுங்க. ஸ்கொயர் ஷேப்ல எப்படியோ அது நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா இட்லியும் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டவ்ல வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. இந்த கடாயில தான் நம்ம ஃபைனல் ஸ்டெப்ல இருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் இந்த ரெசிபி. ஸோ கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இந்த கரண்டியில 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு அப்படின்னாக்கா லைட்டா கடுகு போட்டுக்கோங்க. லைட்டா கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை, 5 கிராம்பு, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு,
இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் நிறைய பருப்பு போடுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணுன்றதுக்காக அங்கங்க பருப்பு கடிப்படும் போது இது பண்ணா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைங்களா, ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் அதிகமா பருப்பு ஆட் பண்ணுவேன். இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு செவந்து வந்துருச்சுங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்குங்க. அதோட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றும் போது அந்த மாவுலையும் நம்ம வந்து ஆனியனை வந்து கட் பண்ணி போட்டுருந்தோம். அது வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கிரன்ச்சியா நம்ம வாயில தென்படும். அதே மாதிரி கிரேவிலையும் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போடுறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ஆனியனோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். குருமால பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். இதுல தக்காளி ஆட் பண்ண கூடாது. ஆனியன் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே 1 கிளாஸ் மெஷர்மெண்ட். நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் இன்கிரீடியன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துருச்சு. மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கிரேவிக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம் அரைக்கும் போது. அதுவே காரம் போதுமானது. இந்த கிரேவிக்கு உண்டான காரம் மட்டும் கொஞ்சமா வேணுன்றதுக்காக நான் பாருங்க இவ்வளோண்டே போடுறேன். ஏன்னா கிரேவிக்கு கொஞ்சம் காரம் வேணும்ன்றதுனால. சோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லியே வச்சு வதக்குங்க. சிம்லியே வச்சு வதக்குங்க. இப்போ தண்ணி லைட்டா ஊற்றிக்கோங்க. லைட்டா தண்ணி விட்டு அது ஒரு கொதி வரட்டும். லைட்டா வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு சால்ட் வேணும் இல்லைங்களா, அதனால இந்த இட்லியில பாத்தீங்கன்னா சால்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இந்த கிரேவிக்கு உண்டான சால்ட் கல்லுப்புன்றதுனால இங்க பாருங்க நான் இவ்வளவுதான் போடுறேன். இங்க பாருங்க இவ்வளவுதான் போடுறேன். அது போட்டாலே போதும். அப்புறம் செக் பண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். சோ கொஞ்சம் கையில வச்சுட்டு நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். லேசா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் சேர்ந்து இந்த சட்னியும் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கோகோனட் பேஸ்ட். ஸோ இதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு குருமா மாதிரியே இருக்கும்.
கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்ல வச்சீங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னாக்கா அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னாக்கா சிம்மிலேயே வச்சு பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல. இப்போ பாத்தீங்கன்னாக்கா கை விடாம கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்க, நான் கொஞ்சம் தண்ணியா தான் நான் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே திக் ஆயிட்டு வருது. இந்த கிரேவி தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்ல பபிள்ஸ் வரட்டும். அடியில இருந்து கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். காரணம் என்னன்னு திரும்ப திரும்ப சொல்றேன், அடி பிடிச்சிரும். நம்ம பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ரொம்ப கவனமா இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அல்டிமேட் டிஷ் வந்து உங்க வீட்டுல ரெடியா இருக்கும். பாத்தீங்களா, ரொம்ப எப்படி திக் ஆயிட்டு வருது பாருங்க. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு ஊற்றும் போது, இப்போ பாயில் ஆக ஆக எவ்வளவு திக் ஆயிட்டு வருதுன்னுட்டு. கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும். இந்த டைம்ல உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிரேவில எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்ல, நான் கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு போடல, சால்ட்டே போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா பபுள்ஸ் வருது, ரொம்ப நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த கிரேவி கம்ப்ளீட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இட்லி பீசஸையும் இதில் ஆட் பண்ண போறோம். சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விடுங்க. எல்லாரும் எதுக்கு அடிமையா இருக்காங்களோ என்னமோ தெரியாது. வாழும்போது கண்டிப்பா அவங்க நாக்குக்கு அவங்க அடிமையா தான் இருப்பாங்க. ஸோ அந்த நாக்குல நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இப்போ பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னாக்கா அந்த இட்லியோட சேர்ந்து அந்த கிரேவியும் நல்லா உள்ள இறங்கணும். என்ன ரெசிபி தெரியாமலே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சுட்டு அவங்களுக்கு சாப்பிடுவீங்க. இது என்ன சிக்கனா இல்லாட்டி மட்டனா டிஃப்ரெண்டா இருக்கேன்னு கண்டிப்பா கேட்பாங்க.
மேரிட் கப்புள்ஸ் நம்ம புதுசா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னாக்கா நீங்க டிஃப்ரெண்டா ருசியா சமைச்சு கொடுத்தா எல்லாருமே உங்களோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, எல்லாரையும் உங்க அன்பால கட்டி போடுங்க. பாருங்க எவ்வளோ ஒரு வாட்டரியா இருந்தது, அப்புறம் திக்காச்சு. இந்த இட்லி போட்ட உடனேவே வந்துட்டு பாருங்க கம்ப்ளீட்லி அது சாலிட் கண்டென்ட்கே வந்துருச்சு, லிக்விடே தெரியல பாருங்க. கொஞ்சம் இன்னும் பபிள்ஸ் வரட்டும். தெரியுதா உங்களுக்கு, அங்கங்க லைட்டா வரும், பார்க்கும் போதே தெரியும். கையில வச்சு பண்ணாதீங்க, மிடில் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க, இல்லாட்டி கறிக்கும், சட்டு நீட்டு அடி பிடிச்சிடும். பாத்தீங்களா லைட்டா அங்கங்க பபிள்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்க நல்ல ஸ்மோக்ஸ் வருது, நல்லா ஆயிடுச்சு. திஸ் இஸ் தி ஃபினிஷிங் ஸ்டேஜ். இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த இடத்துலயுமே நீங்க லிக்விட் பார்க்க முடியல. இந்த ஃபுட் லிக்விடா இருந்ததுனாக்கா டேஸ்ட் போயிருங்க, லிக்விடே இருக்கக்கூடாது, ஃபுல்லா சாலிட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லேசா கொத்தமல்லி தூக்கிக்கோங்க. எவ்வளோ ஒரு டேஸ்டியான வெஜ் ரெசிபிங்க ஃபார் நான்வெஜ் லவர்ஸ் டூ. ஓகே ரைட், இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி இருக்கு இல்லைங்களா, அதுலயே கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா அந்த புகை எல்லாமே உள்ள இருக்கும் இல்லைங்களா, ஃபுல்லா சரௌண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா செம்ம டேஸ்டா இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்க. இது என்னோட டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை. இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீட்டுல தயவு செய்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட் கொடுங்க. இது வந்து மெயினா டின்னரா எடுத்துக்கக்கூடிய ஒரு டிஷ். ஏன்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால காலையிலயும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். 6 to 8 இதை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த பொறுப்பு நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்ல பேர் எடுக்கணும். அதை மைண்ட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிற நல்ல சாப்பாடை சாப்பிட்டு ஹெல்த்தியா வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்து. ரெசிபி ரெடி. நல்லா சூடா இருக்கும்போது சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாவ் a healthy life, tasty and healthy life. See you all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.